நாளை ஜனவரி 2ஆம் தேதி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்க டோக்கன் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 2,22,91,210 ரேஷன் கார்டர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு உட்பட முழு கரும்பும் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. இதற்கென தமிழக அரசு 248 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும், பொதுமக்களுக்கு வீடுதோறும் நேரில் சென்று ரேஷன் கடைக்காரர்கள் டோக்கன் வழங்குவார்கள் என தெரிய வருகிறது. பரிசு தொகை இன்னும் அறிவிக்கப்படாத சூழலில் நாளை முதல் ரேஷன் கடைக்காரர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்குவார்கள். ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 150 முதல் 200 பேர்களுக்கு மட்டும் டோக்கன் விநியோகம் செய்யப்படும். மொத்தம் ஒரு கடைக்கு 1500 டோக்கன் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதத்தில் தெரு தெருவாக அப்பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு ஏற்ப டோக்கன்கள் தினசரி வழங்கப்படும். எனவே பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் நாளை முதல் விநியோகம் செய்யப்படலாம் என தெரிய வருகிறது.